ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கிழக்கு மாகாணத்திலே அந்த சிறு கைத்தொழில்களுக்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம், அரசாங்க தொழிலில் அதிகமானவர்கள் இல்லை. ஆகவே இளைஞர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலான தொழில் முயற்சிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அவர்களுக்கான பயிற்சிகளை அதற்காக வழங்க வேண்டும். அவர்களுக்கு வங்கிகளினூடாக விசேட நிதி உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்கி தனியார் முதலீடுகளோடு அந்த பிரதேசங்களை நீங்கள் முன்னேற்ற வேண்டும். அதே போன்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஃபுல்லி ஃபங்க்ஷன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பேட்டிக்லோ அந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இன்று கிழக்கு மாகாணத்திலே 54% மக்கள் வெறும் பயிற்சி அற்ற ஒரு நோமல் லேபரஸாகத்தான் இன்ஃபார்மலாகத்தான் வேலை செய்வதற்காகவே அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய அளவு இல்மனைட் போன்ற அங்கே இருக்கிறது. அதன் மூலமாகவும் இந்த மாகாணத்தை கட்டி எழுப்பதற்கு நீங்கள் மீச்சம் சிறப்பத்தை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். கரும்பு செய்கை சீரான முறையில் நடக்குமானால் ஒரு நாள் நெல் உற்பத்தியிலே கௌரவ அமைச்சர் அவர்களே எங்களுடைய அம்பாறை மாவட்ட விவசாயிகள் போக மாட்டார்கள், அங்கே லாபம் கிடைக்கும் என்றால். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த இந்த லாபத்தை எல்லாம் இந்த தனியார் கம்பெனியில் அப்படியோ வட்டிக்கு வட்டி எடுத்து அந்த மக்களை மீண்டும் ஏழையாக்குறார்கள். விவசாயம் செய்யாத கரும்பு செய்யாத காணிகளை அவர்கள் செய்து இவர்களுடைய காணி சொந்தக்காரர்களுடைய பேரிலே வங்கியிலே கடன் எடுத்து அவர்களை மீண்டும் கடனாளியாக்கி கொண்டிருக்கின்ற பாரிய ஒரு மாவியா அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறோம். கரும்பு செய்கை சரியாக அந்த தனியார் கம்பெனி அவங்களுக்கு வசதிகளை கொடுத்து லாபம் ஊட்ட முடியல செய்ய வேண்டும். எனவே இல்லையென்றால் அவர்கள் நெல் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்று கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 1000 தொழில் முயற்சியாளர்கள் உருவாக்கும் தேசிய திட்டத்திலே கிழக்கு மாநிலத்தில் அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்கள் உள்வாங்கப்படவில்லை. அது சம்பந்தமான அமைச்சருடைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வழித்தேன். அந்த உங்களுடைய செயலாளர்களுக்கு கருதி மாற்றிருக்கிறார். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 1000 தொழில் முயற்சியாளர் உருவாக்கத்திலே எங்களுடைய கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த அம்பாறை திருவண்ணாமலை மாவட்டங்கள் உள்வாங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளோருக்கு அரசு சேவையில் 3% ஒதுக்கீட்டை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குடியரசுத் தலைவர் அறிவித்துள்ளமை மேலும் மகிழ்ச்சி தரும் விடயமாகும். இந்த அறிவித்தலை கூறியவாறு செயற்படுத்துவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். குடியரசுத் தலைவர் தனது பாதுகாட்டுரையில் நாட்டின் மொத்த குடித்தொகையில் 7% உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவையுள்ளோருக்கு பொது இடங்களில் அணுகல் மற்றும் சுகாதார வசதிகளை உறுதி செய்ய 1000 மில்லியன் ரூபாய் முன்மொழிவதாக குறிப்பிட்டிருந்தார். இது வரவேற்கத்தக்க விடயமாகும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு தேவையுள்ளோருக்கு அனைத்து பொது போக்குவரத்து சேவைகளிலும் பொது இடங்களிலும் அணுகல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு அரசும் இதனை நடைமுறைப்படுத்த ஆவண செய்ய வேண்டும். தலசீமியா நோயாளிகளுக்கு சலுகை வழங்கி 250 மில்லியன், நரம்பியல் வளர்ச்சி குறைபாடுள்ள குழந்தைகளுக்காக பகல் நேர பராமரிப்பு நிலையம் அமைக்க 500 மில்லியன், குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவர்களுக்கு கொடுப்பனவு வழங்க 53 மில்லியன் ஆகியன முன்மொழியப்பட்டுள்ளது. இதுவும் வரவேற்கத்தக்க விடயமாகும். எங்களுடைய அரசாங்கம் இந்த நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த தொழில்துறைகளை குறிப்பாக வடக்கு மாகாணத்திலே அதிகமாக முன்னேற்றுவதற்காக பாரிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் யாழ்ப்பாண மாவட்டத்திலே காணப்படுகின்ற காங்கேசன்துறை பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலயமாக மாற்றி அதனை நிறைய தொழில் முனைவோரை ஊக்குவித்து அந்த ஒரு வர்த்தக நிலையமாக மாற்றுவதற்காக எடுக்கப்படுகின்ற முயற்சிகள், கிளிநொச்சி மாவட்டத்திலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை அங்கே ஒரு வர்த்தக நகரமாக மாற்றியமைக்கிற முயற்சிகள், அதேபோன்று பரந்தன் பகுதியிலே காணப்படுகின்ற குறிஞ்சாத்தீவு உப்பளத்தினுடைய உற்பத்தி முயற்சிகள், முல்லைத்தீவு மாவட்டத்திலே மாங்குள பகுதியில் அமைக்கப்பட இருக்கின்ற கைத்தொழில் பேட்டைகள், ஒட்டு சுட்டானுடைய ஓட்டு தொழிற்சாலைகள் போன்ற மற்ற மீள நிர்வகித்தல் மற்றும் புதிய புதிய வலயங்களை உருவாக்குதல் ஊடாக இந்த வடக்கு மாகாணத்திலே அதிக அபிவிருத்தியையும் தொழில் முனைவோரையும் நாங்கள் கொண்டு வருவதற்கு எதிர்பார்க்கின்றோம்.